லா துத்பிஇன் நலரத்தன் நலர். ஒரு முறை பார்த்தா அடுத்தும் பார்க்காது. ஒரு முறை பார்த்தால் பெண்களை திரும்பவும் பார்க்காது. ஃபைன்னமா லக்கல் ஊலா உலைசத் லக்கல் ஆஹர். முதல் பார்வை பரவாயில்லை, உனக்குரியது. அடுத்தது பார்க்கறது உனக்குரியது அல்ல. சரியா? இது ஒரு ஹதீஸ். அடுத்த ஹதீஸ் பாருங்க. யா மாஷர ஷபாப், இளைஞர்களே, மனிஸ்ததா மின்குமுல் பாஅத ஃபல்யத்தஸவஜ். உங்களுக்கு யாருக்கு சக்தி இருக்கிறதோ, வசதி சக்தி எல்லாம் இருக்கிறதோ, ஃபல்யத்தஸவஜ், அவர் கல்யாணம் முடிக்கணும். ஏன் கல்யாணம் முடிக்கணும்? ஃபஇன்னஹு அகது லில் பஸர். கல்யாணம் முடித்தால் பார்வையை தாழ்த்துவதற்கு அது மிச்சம் உதவியாக இருக்கும். வஹ்ஸனு லில் ஃபர்ஜ், மர்மஸ்தானங்களை காப்பாற்றி கொள்றதுக்கும் அது பாதுகாப்பாக இருக்கும், உதவியாக இருக்கும். கல்யாணம் முடிக்கிறது பார்வையை தாழ்த்தி கொள்றதுக்கும் உதவியாக இருக்கும், மர்மஸ்தானத்துக்களை பாதுகாத்து கொள்றதுக்கும் உதவியாக இருக்கும். இது புகாரில முஸ்லீம்ல நிறைய ஹதீஸ் கிரந்தங்கள்ல வந்த ஒரு ஹதீஸ். மூன்றாவது ஹதீஸ் பாருங்க. ஈயாக்கும் ஒல் ஜுலூஸ அல துர்காத். சஹாபாக்களை பார்த்து ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நீங்க பாதைகளில் உட்கார்ந்து இருப்பதனை நான் எச்சரிக்கிறேன். பாதை ஓரங்களில் உட்கார்ந்து காய்ச்சி நீக்குவான் அப்படின்னு சொன்னாங்க. சரியா? அப்ப சஹாபாக்கு சொன்னார்கள், ஃபகாலு மாலனா புத்துன் ஃபைன்னமாஹிய மஜாலிசு நதஹத்தஸு ஃபீஹா. அல்லாஹ்வுடைய தூதரே, எங்களுக்கு தவிர்க்கேல் அப்படி உட்கார்ந்து காய்க்கிறது, அப்படி உட்கார்ந்து நாங்கள் கதைக்கோணும். சரியா? மாலனா புத்துன் ஹிய மஜாலிசு நதஹத்தஸு ஃபீஹா. அது நாங்க உட்கார்ந்து கதைக்கிற இடங்கள், எங்களுக்கு அப்படி செய்யாம. அப்ப ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஃபைதா அபைத்தும் இல்லல் மஜாலிஸ் ஃபாத்து தரீக ஹக்கஹா. நீங்க அப்படி கட்டாயம் உட்கார்ந்து கதைக்கவே ஓணுமாக இருந்தால் பாதைக்குரிய ஹக்க கொடுத்துரும், பாதைக்குரிய கடமைகளை நிறைவேற்றும். அப்ப சஹாபாக்கள் கேட்டார்கள், ஒமா ஹக்கு தரீக், பாதைக்குரிய கடமைகள் என்னது? சஹாபாக்கள் கேட்டாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, கத்துல் பஸர், பார்வையை தாழ்த்துதல் ஒரு கடமை. ரெண்டாவது ஒகஃபுல் அதா, தீங்கு செய்யாம இருக்கிற யாருக்கு. ஒரு ரத்து சலாம், யாரும் சலாம் சொன்னா பதில் சொல்லுவது. அம்ரும் பில் மாரூஃப் நஹியுன் அல் முன்கர், ஐனிலும் தீமைகள் நடந்தா அது தடுக்கிறது, நன்மையே ஒரு. இதான் பாதைக்குரிய கடமை. இதை நிறைவேற்றுதா இருந்தா உட்கார்ந்துட்டு இருக்கு, பரவாயில்லை சொன்னாங்க. சரியா? இப்ப பாருங்களேன், என்ன கேள்வி என்றால், இது தெளிவா விளங்குற கருத்து என்றால், முதலாவது ஆயத்து சொல்லுதோ ஆண்களை பார்த்து நீங்க பார்வையை தாழ்த்து. ஏன் பார்வையை தாழ்த்தும்? முகத்தை மூடின்னு இருந்தா பெண்கள், பெண்கள் முகத்தை எல்லாம் மூடின்னு போவாங்கன்னு வச்சு கொடுங்களேன். பார்வையை தாழ்த்துனா எந்த பார்வையை தாழ்த்தணும்? ஒன்றும் தெரியாது, ஒன்றும் தெரியாது. ரெண்டாவது ஹதீஸ் பாருங்க. அலியை பார்த்து ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அலி, நீங்க பெண்களை பார்த்தா ரெண்டாவது முறை பார்க்க, முதலாம் முறை தவறி பாடுபடும், ரெண்டாவது முறை பார்க்க. என்னத்தையும் சொல்ற, முகம் ஒன்றும் தெரியுது இல்லை, கையும் தெரியல, எந்தையும் பார்க்குற. கருப்பை பார்த்துட்டீரா, உடைய பார்த்துட்டீரா, எனக்கு பார்க்கறதுக்கு பெணத்துக்கு இப்படி சொல்லணும். திரும்ப இளைஞர்களை பார்த்து சொன்னாங்க, உங்களுக்கு சக்தி இருந்தா கல்யாணம் முடிச்சு கொடு, அவசரமா கல்யாணம் முடிக்க. ஏன் கல்யாணம் முடிக்கணும்? அப்பதான் பார்வையை தாழ்த்துறது கொஞ்சம் லேசா ஏழு, இல்லாட்டி அங்கிஞ்சி பாடுபடும். சரியா? உங்களோட மர்மஸ்தானத்தை காப்பாற்றி கொள்ளவும் அப்பதான் ஏழு. எந்த பார்வையை தாழ்த்தோன்னு சொல்லணும்? இங்க ஒன்றும் தெரியுது இல்லையே, எல்லாம் மூடி தாழ்த்துறதுக்கு என்ன? இது மொழா யாரை பார்த்து சொன்ன? சஹாபாக்களை பார்த்து சொன்ன. அப்படித்தானே, எங்களுக்கு முந்தி சஹாபாக்களை பார்த்து சொன்ன. எனவே அந்த ரசூலுல்லாஹ்வுடைய காலத்து பெண்கள் முகத்து தெரியறது கொடுத்துட்டு போய்க்கணும், இல்லாட்டி இப்படி சொல்ல தேவையில்லை. சரியா? அடுத்த ஹதீஸ் என்னது? சஹாபாக்கள் பாதையில் உட்கார்ந்து காய்ச்சி கொண்டிருக்கிறது கண்டாங்க ரசூலுல்லாஹ். இப்ப சொன்னாங்க, நீங்க பாதையில உட்கார வான். சஹாபாக்கள் சொன்னாங்க, தவிர்க்க இயலாதே, அது கதைக்கத்தான் தேவைக்கு. அப்ப ரசூலுல்லாஹ், சரி அப்ப கதைக்கிறேன்னா கதைங்கோ, ஆனால் பாதைக்குரிய கடமைகளை செஞ்சிரு. முதலாவது பாதைக்குரிய கடமையை ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க? கத்துல் பஸர், பார்வையை தாழ்த்திக்கோ. பெண்கள் முகத்தை மூடிண்டு கையை மூடிண்டு எல்லாமே மூடிட்டு போறண்டா அங்கேயும் பார்வையை தாழ்த்துங்கன்னு சொல்றதுக்கு ஒரு பொருளே. இந்த அவ்வளோ ஹதீஸும் எங்களுக்கு சொல்லுது, அந்த குர்ஆன் ஆயத்தோட சேர்ந்து பார்வையை தாழ்த்துங்கோ. பார்வையை தாழ்த்துக்க எப்ப கருத்து வரலாம் என்றால், பெண்கள் முகத்தையும் கையையும் திறந்துன்னு போனாதான் வரலாம், இல்லாட்டி அது சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. பெண்களை பார்த்து பார்வையை தாழ்த்துங்கன்னு சொன்னா நியாயம் உண்டி. ஆண்கள் அப்படித்தானே, முகம் தெரியும், கையும் தெரியும், சில்லறம் காலும் தெரியும் தான் போவான்.
பெண்களுக்கு மட்டும் சொல்லியிருந்த பெண்களுக்கு சொல்லிக்கு உண்மையில் பெண்களுக்கு சொல்லிக்க அதை நாங்கள் இங்கே போடலை சரியா குர்ஆன்ல இருக்குது பெண்களுக்கு சொல்லி பெண்களுக்கு மட்டும் சொன்னா நியாயம் முடிக்க ஆண்களுக்கு சொன்னா என்ன கருத்து பெண்களே மேதோ பாதியில் வெளியில தெரியுது எனவேதான் சொல்லும் அப்ப இது மூணாவது மிச்சம் தெளிவான ஆதாரம் வாதாட தேவையில்லாத ஆதாரம் சரி தெளிவான ஆதாரம் சரி நாலாவது பார்ப்போமே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு பிற்கால பிரிவுல இதுக்கு போறோம் நீங்க இனி பெண்களை முடிக்க வானம் கல்யாணம் முடிக்க வானம் அல்லாஹ் சொல்றாங்க ரசூலுல்லாஹ் 11 கல்யாணம் முடிச்சாங்க ஒரே நேரத்தில் 9 பேரை கல்யாணம் முடிச்சிருந்தாங்க சரியா அப்ப அல்லாஹ் பிற்காலத்துல சூரத்து அஹ்ஸாப்ல இனி முடிக்கல பெண்கள் இது போறோம் நீங்க பெண்களை கல்யாணம் முடிக்கல அதை சொல்லணும் சொல்லும் போது எப்படி சொல்றேன்னு பாருங்க லா யஹில்லு லக்கன் நிசாஉ மின் பாத் இதன் பிறகு உங்களுக்கு பெண்கள் ஹலாலாக மாட்டார்கள் அப்படின்னா என்ன உதாரணம் பாருங்க எங்களுக்கு 4 தான் முடிக்கல 5வது முடிக்கலுமா ஹராம் அதே மாதிரி ரசூலுல்லாஹ் அல்லாஹ் சொல்றான் உங்களுக்கு இப்ப முடிச்சிக்கிற இவ்வளவு இதுக்கு மேல உங்களுக்கு இனி பெண்களை முடிப்பது ஹலாலாக மாட்டாது லா யஹில்லு லக்கன் நிசா மின் பாத் வலா அன் தபத்தல பிஹின்ன மின் அஸ்வாஜ் இப்ப இருக்கிற பெண்களை மாத்திக்கொள்ளவும் மேலாது அப்படின்னா கருத்து என்ன ஒரு பெண்ணை இப்ப இருக்கிற ஒரு மனைவிய தலாக் சொல்லி போட்டு இன்னொரு பெண்ணை முடிச்சு போட்டு அது மேல சரியா வலா அன் தபத்தல பிஹின்ன மின் அஸ்வாஜ் இப்போது இருக்கும் மனைவிகளை மாற்றிக்கொள்ளவும் முடியாது சரியா சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான் ஒலவ் அஜபக ஹுஸ்னுஹுன்ன அந்த இன்னொரு அழகான ஒரு பெண்ணை கண்ட போதிலும் கூட அந்த பெண்களின் அழகு உனக்கு திருப்திப்பட்ட போதிலும் கூட உனக்கு முடிக்கல இன்னொரு பெண் வெளியில் இருக்கிற ஒரு பெண் நல்லா அழகா ஆயிக்கிற அவங்களுக்கு சரியான திருப்தி ஆகி அப்போ உங்களுக்கு முடிக்கல எப்படி அழகு விளங்குற ரசூலுல்லாஹ்க்கு அந்நிய பெண் அழகு எப்படி விளங்கும் முகம் திறந்து இல்லாட்டி விளக்குமா ஒரு நாள் பிறகு முகம் கையுமா முகமாக திறந்திக்கணும் அப்பதான் அழகு விளக்கு இல்லாட்டி ஒரு நாள் விளக்கு அந்த உலவு அஜபக ஹுஸ்னுஹுன்ன அந்த பெண்களின் அழகு உனக்கு திருப்தியை தந்த போதிலும் இந்த வசனத்துக்கு பொருள் இல்லை எல்லாத்தையும் மூடி நீந்தா பொருள் இல்லை சரியா எனவே இந்த ஹதீஸும் காட்டுது ரசூலுல்லாஹ்வுடைய காலப்பிரிவுல நிறைய பெண்கள் முகத்தை திறந்து போட்டு தான் போனாங்க தெளிவாக இந்த ஆயத்தும் காட்டு ஹதீஸ் அல்ல ஆயத்தும் காட்டு அடுத்தது பாரு ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க இதுவும் பல ஹதீஸ்கள் உண்டு நான் இங்க ஒரு ஹதீஸ் மட்டும் தான் தந்திருக்கிறேன் இதுல கருத்து வேறுபாடு பண்றதுக்கு ஒரு ஒன்றும் இல்லை ரவாஹு முஸ்லிம்ல வர ஹதீஸ் எனவே ஆதாரபூர்வமான ஹதீஸ் பாருங்க இதா அஹதுக்கும் அஜபத்ஹுல் மர்அத்து ஃபவகாத் ஃபீ கல்பிஹி ஒருவர் ஒரு பெண்ணை கண்டு அவளை பார்த்து திருப்தி வந்து அவள் உள்ளத்திலேயும் விழுந்துட்டான் விளங்குதானே உள்ளத்திலேயும் கொஞ்சம் ஆசைகள் வந்துட்டு அப்படி வந்தால் ஃபல்யாமித் இலா இம்ராத்திஹி தண்ட மனைவியிடம் போகட்டும் ஃபல் யுவாகிஹா அவளோடு உடல் உறவு கொள்ளட்டும் ஃபைன்ன தாலிக யருத்துமா ஃபீ நஃப்ஸி அப்படி செஞ்சால் உள்ளத்துல வந்த அந்த உணர்வுகள் இல்லாம போயிடும் இந்த ஹதீஸ்க்கு என்ன சொல்றீங்க இப்படி நடக்குமா எல்லாம் மூடிட்டு போனா இப்படி நடக்குமா ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்கன்னா நீங்க போற நேரம் ஒரு பெண்ணை கண்டு ஒரு பிரமிப்பு வந்து அவர் அழகை கண்டு ஒரு பிரமிப்பு போகிறதுக்கு உள்ளத்திலேயும் அவள் விழுந்துட்டான் மனசுலேயும் ஒரு அழகு விழுந்துட்டு கொஞ்சம் மனசு குழம்பிட்டு இப்ப என்ன செய்யணும் வீட்டுக்கு வந்து பெண்ணோடு உங்களோட மனைவியோடு உறவு கொள்ளும் கொண்டா மனசுல வந்த அந்த குழப்பம் இல்லாம போய் சரி தெளிவு அப்படித்தானே முழுக்க எல்லாத்தையுமே மறைச்சு கொண்டு போனால் கண் மட்டும் தெரிய மற்ற எல்லாம் மறைச்சு கொண்டு போனால் இப்படி வாரத்துக்கு சான்ஸ் இல்லை சிறுபான்மை சமூகத்தை தவிர சிங்கள பொம்புடல் தமிழ் பொம்புடல் தவிர அந்த சிறுபான்மை சமூகத்துக்கு வந்த ஹதீஸ் அல்ல இது சஹாபாக்கள் சொன்ன ஹதீஸ் மௌலாவது அப்படித்தானே தெளிவு அடுத்தது பாருங்க இன்னொரு ஹதீஸ் பெண் பார்க்கிற கல்யாணம் முடிக்கும் போது பெண் பார்க்கிற சம்பந்தமான இந்த ஹதீஸ் பாருங்க எப்படி சொல்றாங்க இதா ஹதபா அஹதுகுமுல் மர்அ ஒரு பெண்ணை உங்களில் யாராவது கல்யாணம் பேசினால் திருமணம் பேசினால் ஃபலா ஜுனாஹ அலைஹி அவருக்கு குற்றம் இல்லை அன் யன்துர இலைஹா லிஹித்பா அந்த பெண்ணை பேசுவோம் கல்யாணம் பேசுவோம் என்பதற்காக
அவளை பார்க்கறது குற்றமில்லை. எப்படி பார்க்கிற? ஒயின் கானத் லாத்தால், அவளுக்கு தெரியாமலே பார்க்கறது குற்றமில்லை. விளங்குதா? அவளுக்கு தெரிய இவர் பார்க்கிற, அவளை ஒளிச்சு நின்று பார்க்கிற, விளங்குதா? அவளை தெரியாமலே பார்க்கிற, அப்படி பார்க்கறது குற்றம் இல்லை. எப்படி தெரியாம பார்க்கிற? முகத்தில் மூடின்னு போனா பார்க்கல. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க தெரியாமலே பார்க்கிற, அவளுக்கு தெரியாமலே நீ பார்ப்பது குற்றமில்லை. அப்ப என்ன? ரசூலுல்லாஹ் காலத்துல பெண்கள் எல்லாம் முகத்தை தொடர்ந்து போய்க்கணும், வளமே அதுதான் வழக்காய் தீக்கணும். இல்லாட்டி இந்த ஹதீஸ் இப்படி பொதுவா சொல்லல. சொல்லி இந்த சஹாபாக்கள் கேட்டிப்பாங்க, எப்படி யார் ரசூலுல்லாஹ் எப்படி தெரியாம பார்க்கிற, எல்லாம் மறைச்சுட்டு இல்லையா போறாங்க சொல்லி. விளங்குதா? இங்க சொல்லிக்கிறேன், அவளுக்கு ஒயின் கானத் லா தால, அவளுக்கு தெரியாவிட்டாலும் அவளுக்கு தெரியாமலேயே நீங்க பார்க்கிறது குற்றமில்லை. ஷாஃபி மதஹ்புல இந்த ஹதீஸை விளங்கப்படுத்தும் போது இமாம்கள், ஷாஃபி மதஹ்ப் இமாம்கள் எப்படி சொல்றேன்னா, இதுதான் நல்ல மட்டம், இப்படி செய்யறதா நல்ல. ஏன் நல்ல? நீங்க வீட்டுக்கு போய்த்து ஏற்கனவே எல்லாம் ரெடி ஆயிட்டு வீட்டுக்கு போய்த்து திருமணம் பேசி இப்ப போய் பார்த்துட்டேலான்னு சொல்லி சொன்னா கொஞ்சம் மனசு நோகுமா இல்லையா? நோக்கு. அதை விட நல்லா தெரியாம பார்த்து, அவளுக்கே தெரியாம பார்த்துட்டு இப்ப பேசவே தேவையில்ல, விட்டு விடுறா. அப்படி இது அப்படி இல்லை. எல்லாம் ரெடியா போய்த்து வாழைப்பழம் எல்லாம் திண்டு எல்லாத்தையும் திண்டு போட்டு கடைசிக்கு வெளில வந்து ஏலான்னு சொல்லிட்டு வந்து அப்படித்தானே. அப்ப மனசு கிணத்துல உடஞ்சி. அதை விட நல்ல தெரியாமலே பார்த்து ஷாஃபி மதஹ்புடைய இமாம்கள் இந்த ஹதீஸ் விளக்கம் சொல்லும்போது சொல்லுவாங்க, லாத்தா. கேள்வி என்னண்டா, எப்படி பார்க்கிற எல்லாம் மூடியிருந்தா இதுல தெளிவன், நல்ல தெளிவன்டா. இந்த ஹதீஸ்ல சஹாபாக்குடைய காலத்துல பெண்கள் முகமும் கையும் தெரியத்தான் வெளியில போயிருக்கிறார்கள், இல்லாட்டி பார்க்கிறது சாத்தியம் என்று இந்த ஹதீஸ் எங்களுக்கு தெளிவாக சொல்லும். முன்னால ஹதீஸ் இதையும் விட ஒரு படி மேல சொல்லும். பார்த்தது மட்டுமல்ல மனசுலையும் விழுந்து அந்த பெண் தெளிவாகவே முன்னால ஹதீஸ் சொல்லும். சரியான கவர்ச்சியான ஒரு பெண் சொல்லுது, முன்னால ஹதீஸ் சொல்லுதா இல்லையா? சொல்லு. அப்படி இருந்தா நீங்க இப்படி நடந்து கொள்ளுங்க, அப்ப பிரச்சனை இல்லாம போயிருந்து சொல்லு. சரியா? அப்ப இது இந்த ஆறாவது ஆதாரம், ஆறாவது சரியான தெளிவான ஆதாரம் நான் நினைக்கிறேன். ஒரு கருத்து வேறுபாட்டுக்கு இது இழுக்கிறது பொருத்தமே இல்லை, அவ்வளவு தெளிவான ஆதாரம். அடுத்தது பாருங்க, 7வது. இது புகாரில முஸ்லீம்ல வர ஹதீஸ். பார்த்துட்டு நீங்க ஒரு மாதிரி நினைச்சிருவானா, நடந்த ஹதீஸ் அப்படியே தெளிவாக புகாரில முஸ்லீம்ல வர ஹதீஸ். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல ஒரு பெண் வந்து, சஹல் இப்னு ஸஅத் என்ற ஒரு சஹாபி அறிவிக்கிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல ஒரு பெண் வந்து, சஹாபாக்கள் உட்கார்ந்து நிற்கிறாங்க, ரசூலுல்லாஹ்ட்ட ஒரு பெண் வந்து சொன்னா, வஹப்து லக நஃப்ஸி, நான் என்ன உங்களுக்கு தந்தேன் அப்படின்னா கல்யாணம் முடிச்சு கொள்ளும். இப்ப ரசூலுல்லாஹ் அந்த பெண்ணை அப்படி பார்த்தா, மேலேயும் கீழையும் பார்த்தா, பார்த்துட்டு தலையை குனிச்சு போட்டார். என்ன கருத்து? எனக்கு விருப்பம் இல்லைன்னு கருத்து. என்னத்தை மேலேயும் கீழையும் பார்த்தா? ஒன்றும் தெரியாது, முகத்தெல்லாம் மூடியிருந்தா பார்த்து போட்டு. அப்ப ஐனிருந்த ஒரு, அதில் நான் இதுல அந்த ஹதீஸை தொடர்ந்து சொல்லல, தொடர் என்னென்றால், ஐனிருந்த ஒரு சஹாபி சொல்லுவாரு, யார் ரசூலுல்லாஹ் நான் முடிச்சு கொள்ளவா அந்த பெண்ணை? சரி நீ முடிச்சு கொள்ளுங்கன்னு ரசூலுல்லாஹ் அனுமதிச்சார். என்ன கருத்து? இந்த பெண் வார நேரத்தில் முகமெல்லாம் வெளியில தெரியத்தான் வந்திருக்கும், இல்லாட்டி மேலே கீழையும் பார்க்கிறேன்னு ஒரு கருத்து வராது. அந்த பெண் சொன்னா தானே என்ன முடிச்சு கொள்ளுங்கன்னு சொல்லி, எனவே தான் ரசூலுல்லாஹ் பார்த்தாங்க, இல்லாட்டி பார்வையை தாழ்த்தினா இதை எப்பவும் மீந்திப்பாங்க. அப்ப இது தெளிவாக இந்த ஹதீஸும் காட்டுது. அப்ப பெண்கள் ரசூலுல்லாஹ்வுடைய காலப்பிரிவுல முகம் தெரியத்தான் வெளியேறி போயிருக்கணும் என்று சரியான தெளிவாக இது காட்டும். அதுக்கும் ரசூலுல்லாஹ்வுடைய மஜ்லிஸுக்கு வந்திக்கிறோம், விளக்குதானே? ரசூலுல்லாஹ்வுடைய மஜ்லிஸ் சஹாபாக்கெல்லாம் உட்கார்ந்து நிக்காவ வந்திக்கிறோம். இப்ப அப்படி ஒரு பெண் சொன்னா என்ன நடக்கும்னு சொல்ல தெரியாது, கொலையே நடக்கும். ஆனால் இங்க சாதாரணமா அந்த பெண் வந்து அப்படி சொல்ல, ரசூலுல்லாஹ் எனக்கு வானம்னு சொல்ல, இன்னொரு சஹாபி நான் முடிக்கவான்னு கேட்க, சரி நீ முடிச்சுக்கோன்னு ரசூலுல்லாஹ் சொல்ல. சரியா? எனவே இதுவும் சரி தெளிவு. இந்த ஹதீஸும் பெண்கள் ரசூலுல்லாஹ்வுடைய காலப்பிரிவுல முகமும் கையும் வெளியில தெரியத்தான் போனார்கள் என்பதற்கு இதுவும் ஒரு மிச்சம் ஆதாரபூர்வமான ஹதீஸ். புகாரிலே முஸ்லீம்லையும் பாரு. எனவே தான் நான் உங்களுக்கு சொன்னோம், முதலாவது சொன்னமே அந்த ஹதீஸ் ஆரம்பத்துல, அதாவது ஒலா யுபதீன ஸீனத்தஹுன்ன இல்லாமா ஸஹர மின்ஹா, இயல்பாக வெளியில தெரிகிற பகுதி தவிர
ஏனைய அழகுகள் எல்லாம் பெண்கள் மறைச்சு கொள்ளணும். முந்தி ஒரு ஆயத்து சொன்னோம். இந்த ஆயத்துக்கு விளக்கமாக ஹதீஸ்ல சொன்னோம். அஸ்மா பின் அபூபக்கர், அபூபக்கர் மகள் அஸ்மா ரசூல்லாவிடத்துல ஒரு மெல்லிய புடவை எடுத்து கொண்டு வந்தாங்க. இப்ப ரசூல்லா சொன்னாங்க, யா அஸ்மா, அஸ்மா, பெண்கள் பருவ வயது அடைந்தால் இந்த பகுதி முடிச்சு காட்டினாங்க, இந்த மணிக்கட்டு, இந்த முகம், இது தவிர மற்ற எல்லாம் மறைக்கும். அங்க சொன்ன நேரத்தோட ஒரு ஹதீஸ், அந்த ஹதீஸுக்கு இந்த அவ்வளவு ஹதீஸ்களும் ஆதார். இப்ப நாங்க சொன்ன மேலாவது சொல்றோம், இவ்வளவும் ஆதார். ரசூல்லா அப்படி சொல்லி கேளும் என்றைக்கு இவ்வளவு சேர்ந்து ஆதார். எனவே தான் நாசிருதீன் அல்பானி அந்த ஹதீஸ் ஆதாரபூர்வமானு சொல்ல காரணம் அது. சனதுல கொஞ்சமால சர்ச்சைகள் இருந்தாலும் அது ஆதாரபூர்வமான ஏன் சொன்னாங்க என்றால் இவ்வளவு ஆதாரங்கள் வீக்கி பின்னால். சரியா? சரி, அடுத்த ஹதீஸ்க்கு வரும். இது கொஞ்சம் ஒரு மாதிரி ஆயிக்கும். நான் கேள்விப்படாதால உங்களுக்கு மனசுக்கு ஒரு மாதிரி ஆயிக்கும். செய்ய வரல. இதுவும் ஹதீஸ். இதுவும் எங்க வருது? புகாரிலே முஸ்லீம்லேயும் வருது. அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களோட மகன் ஒருவர், மகன் ஃபதுல், மகன் பேரு ஃபதுல். அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ஜி போயிருந்த நேரம், ஹஜ் எல்லாம் முடிஞ்சு ஒரு பெண் ரசூலுல்லாஹ் இடத்துல ஒரு ஃபத்வா ஒன்று கேட்கறதுக்கு வந்தாங்க. நீண்ட ஹதீஸ்ல ஒரு துண்டத்தான் நான் இங்க சொல்லிக்கிறேன், அதனால அது பின்னணி அப்படியே சொல்றேன். ஒரு ஃபத்வா ஒன்று கேட்கறதுக்கு வந்தாங்க. அந்த நேரம் நடந்த சம்பவம் தான் இது. என்னண்டா, கானல் ஃபதுல் ரதீஃப ரசூலில்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த ஃபதுல் அப்பாஸுடைய மகன். அப்ப யாரு? ரசூலுல்லாஹ்வுடைய சாச்சர மகன், ரசூலுல்லாஹ்வுடைய சாச்சர மகன். சரியா? இந்த ஃபதுல் ரசூலுல்லாஹ்வுக்கு பின்னால உட்கார்ந்து இருந்தாங்க. ரதீஃப ரசூலில்லாஹ், ரசூலுல்லாஹ் பின்னால உட்கார்ந்து இருந்தார். ஃபஜாஅத் இம்ராஅத்துன் மின் ஹுஸ்அம், ஹுஸ்அம் என்ற கோத்திரத்தை சேர்ந்து ஒரு பெண் வந்தா. நான் இப்ப சொன்ன மாதிரி ஒரு ஃபத்வா கேட்கறதுக்கு வந்து ஃபஜாஅல் ஃபதுலு யன்துரு இலைஹா. அப்ப இந்த ஃபதுல் என்ற சஹாபிக்காரே அப்பாஸ் மகன் அந்த பெண்ணை பார்த்தான். ஒதன்துரு இலைஹி, அந்த பெண்ணுமே வர பார்த்தான். சரியா? وجعل يصرف النبي وجه الفضل الى الشق الاخر. அப்ப ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்கடா, இந்த ஃபதுல்ல கண்ணத்தை இப்படி திருப்பிட்டார். பெண்ணை பார்க்க பார்த்து ரசூலுல்லாஹ் இப்படி திருப்பிட்டார். திரும்ப ரெண்டாவது முறை மறுபடியும் திருப்பி 3 முறை திருப்பினாங்க. இந்த ஃபுல் ஹதீஸையும் சொல்லல, இப்படி இருக்கு. அப்ப அப்பாஸ் கேட்பாங்க, ஏ அல்லாஹ்வுடைய தூதர், ஏன் நீங்க திருப்பினீங்க அப்படி என் மகன்ட முகத்தை? அப்ப ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, உண்ட மகன் அந்த பொம்பளையை பார்க்க, அவ இவரை பார்க்க, 2 பேரும் ஒரு ஆள் பார்த்து கொண்டாங்க. இடையில ஷைத்தான் புகுந்துருவானோன்னு பயந்துட்டான். அதனால முகத்தை திருப்பிட்டான் சொன்னாங்க. என்னத்தையும் பார்த்த இவரு ஃபதுல், அந்த பெண் பார்த்த இல்ல, என்னத்தையோ ஈக்கின்னு சொல்லுவோம், முகம்லாம் தொடர்ந்து அணிக்கிற ஆண்கள். இவர் என்ன பார்த்த? ஒன்று. அடுத்தது, இப்படி இது ஒரு பெரிய ஒரு ஹராமாக இருந்தால் ரசூலுல்லாஹ் அந்த பெண்ணை கூப்பிட்டு என்ன சொல்லிப்பாங்க? இது இப்போ இப்படி வராத முகத்தை முடியுமான்னு சொல்லிப்பாங்க. அப்படியே இல்லையா? அப்படி ஒன்று சொல்ல, அப்படி எதுவுமே ரசூலுல்லாஹ் சொல்ல. அப்ப இந்த ஹதீஸும் தெளிவாக காட்டு. முன்னுக்கு சொன்ன ஹதீஸை விட தெளிவு கூட இது. அந்த காலத்து பெண்கள் முகத்தை திறந்து கொண்டுதான் ரோட்ல போனாங்க காட்டு. சரியா? இது ஹஜ்ஜி முடிஞ்சதுக்கு பிறகு, ஹஜ்ஜில வச்சு முகத்தை திறக்கிற வாஜிப்பு தானே. இது ஹஜ்ஜி முடிஞ்சதுக்கு பிறகு, ஹஜ்ஜி முடிஞ்சதுக்கு பிறகு இந்த பெண் வந்து இப்படி கேட்டு. சரியா? எனவே இந்த ஹதீஸும் அந்த கருத்துங்களுக்கு தெளிவாக சொல்லும். அடுத்த ஹதீஸ் பாருங்க. ஒரு இந்த ஜாபிர் இப்னு அப்துல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிற ஒரு ஹதீஸ். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பெருநாள் தொழுகையின் போது, பெருநாள் தொழுவிச்சு போட்டு பெண்களுக்கு தனியே போய் பேசினார். அப்படி விளங்குது அவங்களுக்கு? அதாவது இப்ப கிரவுண்டான அந்த காலத்துல தொழுகுறது, எங்கட காலத்துல மாதிரி பள்ளியில தொழுகுறது ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையில பள்ளியில தொழுது இல்லை, கிரவுண்ட்ல தான் தொழுவாங்க. கிரவுண்டுக்கு ஆண்கள் பெண்கள் எல்லாரும் வருவாங்க. பெரிய ஒரு கூட்டம் ஒன்று இருக்கு. எங்களை மாதிரி ஸ்பீக்கர் ஒன்றும் இல்லை, அப்படித்தானே, மிச்ச தூரத்துக்கு கேட்காது. அப்ப ரசூலுல்லாஹ் என்ன செய்வாங்கடா, கொத்துபா ஓதுவாங்க, அதாவது பேசுவாங்க. முதல்ல ஆண்களுக்கு பேசுவாங்க, திரும்ப பெண்களுக்கு கிட்ட போய் நின்று பெண்களுக்கு பேசுவாங்க, இல்லாட்டி அவங்களுக்கு கேட்காது. சரியா? அந்த சம்பவத்தை நீ சொல்லவார், இந்த ஹதீஸ்ல சொல்லவார். அப்ப ஜாபிர் இப்னு அப்துல்லாஹ் சொல்றாரு, நான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட பெருநாள் தொழுகைக்காக சமூகம் அளித்தேன். ரசூலுல்லாஹ் ஹுத்பாவின் முன்னால் தொழுதார்கள். அப்படித்தானே? முதலாவது தொழுகிறார், அடுத்தது ஹுத்பா.
பின்னர் பெண்கள் இருக்கும் இடம் போய் உபதேசித்தார். ஒரு ஆண்களை பேசினதுக்கு பிறகு பெண்கள் இருக்கிற இடத்துக்கு போனாங்க, போய் பேசினார். சரியா? உபதேசித்தார்கள். அப்படி உபதேசித்து கொண்டு வந்து சொன்னாங்க, சதக்கா செய்யுங்கள், உங்களில் அதிகமானோர் நரகத்துக்கு விறகாவீர்கள். பெண்கள் நிறைய பேர் நரகத்துக்கு தான் போறாங்க, எனவே நீங்க சதக்கா செஞ்சு அதிலிருந்து காப்பாத்துக்கணும் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அப்ப இந்த சஹாபி சொல்றார் தொடர்ந்து, அப்போது சிவப்பு கலந்த கருப்பு நிறம் கொண்ட இரு கன்னங்களை கொண்ட பெண் ஒருவர் சொன்னார். வர்ணிச்சு சொல்றார். ஒரு பெண் ஒன்று பேசினார் எலும்பி. இப்படி சொன்னோன்னு எலும்பி கேட்டா ரசூலுல்லாஹ், அந்த பெண் எப்படி? கருப்பு, இந்த கன்னம் கருப்பு, அதோட சோப்பும் கலந்த கருப்பு. நல்லா பார்த்தீங்க, சோப்பும் கலந்த கருப்பு. அப்படியான ஒரு பெண் ஒன்று எலும்பி சொன்னா, அல்லாஹ்வின் தூதரே, என்ன காரணம்? அப்படி நிறைய பேர் நரகத்துக்கு போற. அப்ப ரசூலுல்லாஹ் காரணங்களை சொன்னாங்க பின்னால். அது ஒரு இன்னொரு நீண்ட ஒரு ஹதீஸ். பதிந்து வழங்குது என்னது? இவர் எப்படி கன்னத்துல கலர சொல்ற? முகத்தை திறந்து இல்லாட்டி கன்னத்துல கலர சொல்லிருமா? கருப்போட சிவப்பும் கலந்த ஒரு கலர் சொல்ல. பிறகு அதிலிருந்து ஆக இன்னும் கொஞ்சம் தெளிவு, முன்னால சொன்ன அந்த ஹதீஸ்களோட சேர்த்து இன்னும் கொஞ்சம் தெளிவு, பெண்கள் முகத்தை திறந்து கொண்டுதான் வந்திருக்கும். பாருங்க, ரசூலுல்லாஹ் ஸ்பீச் போன நேரத்தில் இந்த சஹாபியை கூட்டின்னு போய்க்கார். அப்படித்தானே? இவர் சேர்ந்தார், ரசூலுல்லாஹோட போய் நின்றுக்கிறார். நின்று இப்படி பேசினொன்னே, அந்த காலத்துல உங்களுக்கு தெரியும், இந்த காலத்துல அப்படி பேசல, குத்பா ஓதும் போதும் எழும்பி கேள்வி கேட்டு இருக்கிறாங்க நிறைய. இது அதுல ஒரு சந்தர்ப்பம். இது பேசினோடனே ரசூலுல்லாஹ் இப்படி சொன்னா அந்த பெண்ணுக்கு கொஞ்சம் கவலையா போயிட்டு, நிறைய பேர் நரகத்துக்கு போகணும்னு சொன்னா, அப்படித்தானே கவலைன்னு வந்துட்டு, அது காரணம் நரகத்துக்கு போகணும்னு கேட்டாங்க. எப்படியான பெண் என்று இந்த சஹாபி வர்ணிச்சு சொல்றார். இப்படியான நிறமுள்ள பெண் தான் இப்படி கேட்டார். அப்பவே இந்த ஹதீஸ் தெளிவாக எங்களை சொல்லும், இந்த பெண் முகத்தை திறந்து கொண்டு வந்தா. இப்ப முகத்தை திறந்து கொண்டு வாரது அந்த காலத்துல ஒரு பொதுவான ஒரு போக்காக இருந்தது என்று இந்த ஹதீஸ் மிக தெளிவாக காட்டும். இதுலேயும் சர்ச்சைக்குரிய ஒன்றுமே இல்லை. புகாரில் வந்த ஹதீஸ். இப்ப நான் ஆரம்பத்தில் சொன்ன ஹதீஸ் மட்டும்தான் சனதுல சர்ச்சை, அறிவிப்பாளர் வரிசையில சர்ச்சை. பின்னால் சொன்ன அவ்வளோ ஹதீஸும் புகாரி, முஸ்லிமும், முஸ்னத் அஹமதும் அப்படியான ஹதீஸ்களை தான் நாங்கள் சொன்னோம். சரியா? அடுத்த ஹதீஸ் பாருங்க. ஜைனப் ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கிற ஹதீஸ். யார் ஜைனப் இப்னு அப்துல்லா? இந்த ஜைனப் ரலியல்லாஹு அன்ஹா அப்துல்லா இப்னு மஸ்ஊதுடைய மனைவி. அப்துல்லா இப்னு மஸ்ஊதுடைய மனைவி. சொல்ற, நான் இறை தூதரோடு பள்ளியில் இருந்தேன். அந்த காலத்தில் பள்ளி போறதானே வடமையாக பெண்கள் பள்ளி போவாங்க. அப்போது இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், உங்களது நகைகளில் இருந்தாவது நீங்கள் செலவழியுங்கள் என்று சொன்னார். நகையை வித்தாவது செலவழி.